மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். பாமகவிலிருந்து சில பொறுப்பாளர்கள் விலகி அதிமுகவில் இணைந்திருப்பதாக அதிமுகவை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய்யான பரப்புரையை பரப்பிட்டு இருக்காங்க. அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பொய்யான பரப்புரைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் இல்லைங்க, மேல்மட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் யோசிக்குது அதிமுக. பாமகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை பாமகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர இருக்கிறார்கள், சேர்ந்து விட்டார்கள் என்று சமூக வலைதளங்கள்ல நிறைய பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்குது அதிமுகவுடைய ஐடி வங்கி. நான் என்ன கேட்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு போராளியால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அது ஒரு கவர்ச்சி இயக்கம் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றோ நேற்றோ தொடங்கிய இயக்கம் அல்ல. அந்த இயக்கத்தின் தொண்டர்களை நீங்கள் பரப்புகின்ற அவதூறால அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் அதிமுகவில் போய் சேர வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவில் பாமக தொண்டன் போய் சேருகின்ற அளவிற்கு அதிமுக என்ன அவ்வளவு பெரிய சாதனையை பாமக தொண்டன் எதிர்பார்ப்பதை செய்து இருக்கிறது இதுவரைக்கும். பாமக தொண்டனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒருவன் பாமகவில் பயணிக்கிறான் என்றால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது? இந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும், இந்த மாநிலத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், மதுவில்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அடுத்த தலைமுறைகளை சீர்படுத்த வேண்டும் என்றால் அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டத்தில் உள்ளவருக்கு அனைவருக்கும் சமமான கல்வி வேண்டும், அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு வேண்டும், அனைவரும் சமமாக பொருளாதாரத்தில் உயர வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் வளர வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய லட்சியம், கொள்கை, கோட்பாடுகள். இப்படி இருக்கின்ற லட்சியம், கொள்கை, கோட்பாட்டில் பயணிக்கின்ற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் போய் சேர்றான்னா அதிமுக இதையெல்லாம் அவனுக்கு செஞ்சிருக்கணும் இல்லை? அப்படி செய்திருந்தால் தானே அவன் போய் சேர முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியால் பல ஆண்டு கோரிக்கையாக இருந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிமுக கொடுத்தது. எது? அதிமுக கொடுத்தது. எப்படி கொடுத்தது அதிமுக? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களை அழைத்து, வன்னியர்களே வாருங்கள், உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் என்று கொடுத்தாரா? அல்லது அந்த கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரே 4 ஆண்டுகள், அந்த 4 ஆண்டு ஆரம்பத்திலேயே கொடுத்தாரா அல்லது இடையில் கொடுத்தாரா? இதுவரைக்கும் 10.5 விழுக்காட்டின் மீதான திமுகவினுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ஆட்சி முடிவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த போது ஏன் அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கவே இல்லை? அந்த அரை மணி நேரத்திற்கு முன்னாடி என்ன நடந்தது? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி முடிவதற்கு 3 மாதங்கள் முன்பிருந்தே பலகட்ட போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தினது. அன்றைக்கெல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசவே இல்லை? அதன் பிறகு சட்டமன்றம் எத்தனை முறை கூடியது? ஏன் சட்டமன்றத்தில் இதை பற்றின சிறப்பு தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வரல? 10.5 விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே எடப்பாடி கிட்ட இல்ல, எடப்பாடியினுடைய சகாக்கள் கிட்ட இல்ல, எடப்பாடியை சுற்றி இருந்த வன்னியர்கள் கிட்டே இல்ல. இதுதான் உண்மை. ஆனா 10.5 விழுக்காடு பெற்றே தீர வேண்டும் என்று போராடியது மருத்துவர் ஐயாவினுடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு ஒரே சீட்டு நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வெள்ளை பேப்பர்ல நான் கையெழுத்து போடுறேன், இந்த சட்டமன்றத்தில் எனக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாம், இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாம், நான் உனக்கு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், ஆனால் வன்னியர்களுக்கென்று உள்ஒதுக்கீடு தனியாக அறிவிக்கணும் அப்படின்னு மருத்துவர் ஐயா வைத்த கோரிக்கை. இந்த அழுத்தத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் செய்தார். உண்மைதான். ஆனா அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் செய்த சூழ்ச்சிகள், மு.க. ஸ்டாலின் செய்த அநியாயம், அயோக்கியத்தனம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதை பற்றி பல முறை பேசிட்டோம். என்னுடைய மக்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கேன். மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல்
வன்னியர்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். வன்னியர்களை வாழவும் விடல, வன்னியர்களை சாகவும் விடல. உங்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது திமுகவின் குடும்பங்கள். உங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது கோபாலபுரத்து குடும்பம். அந்த குடும்பத்தை இன்னும் வன்னியர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் திமுகவுக்கு ஓட்ட போடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் கூட்டணி அமைத்திருப்பதில் மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது. அதை அடுத்தடுத்த காணொளிகளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டத்தை முன்னெடுத்துதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடும். அதனால்தான் இப்பொழுது திமுக அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் கூட்டணி அமைத்ததில் அதிமுகவை விட அதிர்ச்சிக்குள்ளானது திமுக. ஏன்னா இவர்கள் இருவரும் சேர்ந்து நமக்கு ஆப்பு வைத்து விடுவார்களோ என்று திமுக எண்ணுகிறது. அதுதான் நடக்கப் போகிறது களத்திலும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயாவின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் அவர் இடஒதுக்கீடை கொடுத்தார். 10.5 விழுக்காடு எனக்கு இடஒதுக்கீடு தான் அவசியமே தவிர எனக்கு இடங்கள் இல்லை என்று மருத்துவர் ஐயா கூறியதால வேறு வழியே இல்லாமல் தான் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் திமுகவும் அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலினும் செய்த அந்த அயோக்கியத்தனத்தால நீதிமன்றம் வரை சென்று அந்த 10.5 விழுக்காடு இன்று ரத்தாகி இருக்கிறது. பிறகு நீதிமன்றம் என்ன கூறியது? 10.5 விழுக்காட்டை நீங்கள் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அதை மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் நீங்கள் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதற்கான தரவுகளை வைத்து 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக வன்னியர்களுக்கு கொடுப்பதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நீதிமன்றம் கூறிவிட்டது. ஆனால் மு க ஸ்டாலின் அதை கொடுப்பதற்கு முன்வரவில்லை. கொடுப்பதற்கு அவர் முன் வர மாட்டார். ஏனென்றால் அவர்தான் அதை நீதிமன்றம் வரை கொண்டு செல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். புரிந்து கொள்ள வேண்டியது வன்னியர்கள். நான் வன்னியர்களுக்கு மட்டும் பேசவில்லை. அன்பு உறவுகளே, சற்று ஆழமாக சிந்தியுங்கள் ஒவ்வொருவரும். வன்னியர்கள் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்கள். அவர்கள் வாழ்வியல் நிலையில் எல்லா நிலையிலும் பின்னோக்கி இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற சமூகத்தில் 2 விழுக்காடு 3 விழுக்காடு உயர்ந்திருந்தால் அது உயர்வல்ல. ஒரு 20 விழுக்காடு மக்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதை நாம் ஏற்கலாம். ஆனால் இங்கு 2, 3, 4 அல்லது 5 விழுக்காடு மக்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது உயர்வல்ல. ஆனால் அதே மாநிலத்தில் 5 விழுக்காடு இருக்கின்ற மக்கள் 4 விழுக்காடு உயர்ந்திருக்கிறார்கள், 3 விழுக்காடு உயர்ந்திருக்கிறார்கள். 20 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கின்ற மக்கள் 3 விழுக்காடு 4 விழுக்காடு தான் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறது. தமிழ்நாட்டில் 450க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறது. அத்தனை சாதிகளுக்கும் சம நீதி வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் என்ன கேட்கிறார்? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகம் இங்க நிலைக்கணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க. எந்த தடையும் இல்லை. உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, மத்திய அரசு சொல்லிடுச்சு மாநிலங்களின் உரிமை என்று. பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சில மாநிலங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா உங்களால மட்டும் மத்திய அரசுக்கு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோன்னு சொல்றீங்க. ஏன் நீங்க மத்திய அரசு கிட்ட போறீங்க? மத்திய அரசு என்ன சொன்னது? எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, அது மாநிலத்தின் வேலை, மாநிலம் நினைத்தால் அதை செய்யலாம் என்று சொல்லிவிட்டது. நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லையா மாநில உரிமை மாநில உரிமை என்று? மாநிலத்திற்கென்று இருக்கின்ற உரிமையை நீங்கள் ஏன் மத்திய அரசின் மீது சுமத்துகிறீர்கள்? அயோக்கியத்தனம் தானே இது. இது வந்துட்டு கொடுக்க கூடாது என்பதின் உள்நோக்கம் தானே இது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லுகின்ற சில கூட்டமும் இருக்கிறது. அத்தனை கூட்டமும் இந்த திராவிட கட்சிகளின் அயோக்கிய கூட்டம். இதையெல்லாம் நான் பேசினா திராவிடத்திற்கு எதிராக பேசுகிறேன் என்று சொல்லாதீங்க. இது திராவிடத்திற்கு எதிராக இல்லை, மக்களின் வாழ்வியலுக்கு எதிராக இருப்பவர்களை நான் அடையாளம் காட்டுகிறேன். புரிந்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் சீர் மரபினர் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது. அதில் உட்பிரிவுகள் 68. அந்த 68 உட்பிரிவிலும் இருக்கின்ற மக்களுக்கு அடையாளத்தை கொடுத்தது மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா கொடுத்த அடையாளத்தில் தான் அந்த சமூகமே ஏரி மேல ஏறி இன்று மேலே போனது. சீர்மரபினர் கம்யூனிட்டி, சீர்மரபினர் சமூகத்தில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்கள் இன்று மேலே ஏறி போயிருக்காங்க, நல்ல நிலையில இருக்காங்க. ஆனா இந்த 10.5 விழுக்காடு ரத்தாவதற்கு காரணமாக இருந்தது அவங்கதான்.
இப்ப கடைசி நேரத்துல அவர்களுக்கு ஒரு சலுகையை அறிவித்தாங்க. மரபினர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இரட்டை சான்றிதழ், மாநிலத்தின் உரிமைக்கும் மத்திய அரசின் உரிமைக்கும் என்று இரட்டை சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மாற்றி ஒரே சான்றிதழாக நீங்கள் இனி பெற்றுக் கொள்ளலாம் என்று சீர்மரபினருக்கு குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு 2 மணி நேரம் முன்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுறார். காரணம் என்ன? அன்றைக்கு எடப்பாடி என்ன செய்தார் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னாரோ அதையே தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சீர்மரபினருக்கு செய்கிறார். நீங்க சீர்மரபினருக்கு அப்படி ஒரு சலுகை செய்து கொடுத்திருக்கிறீங்களா? அது சீர்மரபினர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அவசியமாக இருக்கிறதா? அந்த இரட்டை சான்றிதழ் பெறுவதனால அவர்களுக்கு சிரமம் இருக்கிறதா? நாங்கள் அதை ஏற்கிறோம். சீர்மரபினருக்கு ஒற்றை சான்றிதழாகவே கொடுங்கள், அதை நாங்கள் ஏற்கிறோம். அதை ஏன் நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி செய்யல? ஏன் நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி செய்யல? ஏன் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2.5 ஆண்டுகளாக செய்யல? தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஏன் செய்றீங்க? அன்னைக்கு எடப்பாடி நீங்க கேட்டீங்களே, இன்னைக்கு நாங்க ஏன் கேட்கல உங்களை? எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை என்ற நிலை வேண்டும். இதை திமுக ஏற்குமா? தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் மேற்கோள் காட்டுகிறோம். எல்லா சமூகத்து மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஆனா வன்னியர்களுக்கு மட்டுமே எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்களே, இது என்னடா அநியாயம்? இந்த தேர்தல் நேரத்தில் சிந்திக்க வேண்டியவர்கள் வன்னியர்கள். ஒரே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டன் கூட அதிமுகவிலையும் போய் சேர மாட்டான், திமுகவிலையும் போய் சேர மாட்டான், மற்ற இதர இயக்கங்களையும் போய் சேர மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் உணர்வால் ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு பெரும் கூட்டம். அது எதால? உணர்வால் ஒன்றுபட்டு நிற்கின்ற பெரும் கூட்டம். அது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டனுக்கு இன்னொருவன் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் யாருடைய பின்னேயும் சென்று அவன் இயக்கத்தை சென்றடைந்தவன் அல்ல. அவன் இயக்கத்தில் இணைந்திருப்பது லட்சியம், கொள்கை, கோட்பாடுகள், அந்த இயக்கத்தின் தொலைநோக்கு திட்டங்கள், இயக்கம் தமிழகத்தின் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற நன்மை, அதன் அடிப்படையில் இணைந்த பெரும் கூட்டம் தான் இந்த பாட்டாளி கூட்டம். இந்த பாட்டாளி கூட்டத்தை இன்று அல்ல, நாளை அல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உங்களால் அசைச்சு கூட பார்க்க முடியாது. திமுகவான இருக்கட்டும், அதிமுகவான இருக்கட்டும், இன்னும் சில ஆண்டுகள்ல அதிமுகங்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் எங்க இருக்குதுன்னு தேடுகின்ற ஒரு நிலை வரும். ஏன்னா அதற்கான சங்க பாமக இப்ப ஊதிடுச்சு. அதனால இப்ப பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறது அதிமுக. அதனாலதான் அதிமுகவுடைய ஐடி விங்க விட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறாங்க அதிமுகவினர். பாமகவின் அடிமட்ட தொண்டர் தொடங்கி மேல்மட்ட பொறுப்பாளர் வரைக்கும் அதிமுகவில் சென்று சேருகிறார்கள். ஏனென்றால் வன்னியர்களுக்கு அதிமுக தான் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே 2019 அவர் கூட்டணி வைத்துக் கொண்டார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் பொழுதே முன்வைத்த கோரிக்கை 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. வேலை 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி நம்மிடம் இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாத போனா தோல்வி தமிழ்நாட்டில் மிக கேவலமான தோல்வியாக மாறிவிடும். ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை நிறைவேற்றினார் எடப்பாடி. இவ்வளவுதான். அதன் பிறகு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் தான் எடப்பாடி 10.5 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டின் மீது. இதுவரையில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை எடுத்துச் சென்றும் கூட, இதுவரையில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை சென்றாலும் கூட விடாது துரத்துபவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதை நாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் அஸ்தமனமாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட அதிமுகவினர் பதறி போயிருக்கிறார்கள். அதனாலதான் என்ன பண்றதுனே தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளத்தில். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. 2026 தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அதற்கான கூட்டணியை தான் இப்பொழுது கட்டமைத்திருக்கிறார்கள். 2024 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியே ஆக வேண்டும். அதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா என்பதை தொண்டர்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள் அன்பு உறவுகளை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.